நான் ரெடி, நீங்க ரெடியா? கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வாங்கியிருக்க கடனை பற்றி நம்ம பேச போகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2001 பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் அவங்க வாங்கியிருக்க கடனை பற்றி பேச போகிறோம். டக்குன்னு சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே 2001 2006 வரைக்கும் வந்துருக்காங்க. அப்புறம் 2006 2011 வரைக்கும் டிஎம்கே இருந்திருக்காங்க. 2011 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இருந்திருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் டிஎம்கே இருக்காங்க. கைஸ், 2001க்கு முன்னாடி 34,540 கோடி ஆல்ரெடி நம்ம கடன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்திருக்கு. ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா 2006 வரைக்கும் இருந்திருக்கு. அது 2006 முடியும் போது பார்த்தீங்கன்னா 63,840 கோடி கடன் ஆயிருக்கு. அடுத்து திருப்பி டிஎம்கே வந்திருக்கு. டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா 2011 வரைக்கும் இருந்திருக்கு. அது முடியும் போது பார்த்தீங்கன்னா 1,14,000 கோடி வரைக்கும் ஆயிருக்கு. அடுத்து திருப்பி வந்து ஏடிஎம்கே உள்ள வந்திருக்கு. ஏடிஎம்கே வந்து 2011 2016 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,28,000 கோடி ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2021 முடியும் போது பார்த்தீங்கன்னா 4,85,000 கோடி வந்து கடன் ஆயிருக்கு. அப்போ வந்து கரெக்டாக 2021 பன்னீர் செல்வம் பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் இருக்கிற அவர் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் 4,85,000 கோடி இருக்கு. முன்னையும் 1 இயர்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 5,70,000 பக்கம் ஆகும், 5,70,000 கோடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி டிஎம்கே ஆட்சி உள்ள வந்திருக்கு. டிஎம்கே ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 4,85,000 கோடி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9,70,000 கோடி ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலே தாண்டிடுச்சு இப்போ வரைக்குமே. தங்கம் தென்றரசு இருக்கார்ல நிதியமைச்சர், அவங்க வந்து பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2027 முடிவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 10,70,000 பக்கம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியும் சரி, ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும், 2 பேரும் நான் கேட்குறேன். நீங்கள் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க, மக்களுக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ கடன் வாங்கி ஒரு நல்லதுக்கு ஒரு வந்து ஒரு விஷயத்தை பண்ண ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து டிவி, சைக்கிளு, லேப்டாப்பு, அதுக்கப்புறம் சில வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா விவசாய கடன் ரத்து, கல்வி கடன் ரத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையனா பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடன் வாங்கி ஒரு ஆட்சி பிடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் ஒரு பக்கம் கடன் வாங்கி நீங்கள் இவ்வளோ மக்களுக்கெல்லாம் செலவு பண்ணி அந்த ஆட்சி நீங்கள் பிடிக்கணுமா அப்படிங்கிறத ஒரு விஷயம் இருக்குது. இப்போது நீங்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு கடன் வாங்கி நீங்கள் செலவு பண்ணிட்டு போயிடுறீங்க. மக்களுக்கு வந்துட்டு நல்லா மக்களுக்கு நீங்கள் அந்தளவுக்குலாம் பண்ணல, ஏதோ அந்த ஆட்சி பிடிக்கிற டைம் முன்னாடி மட்டும் அது இதுன்னு கொஞ்சம் இப்போ எப்படி லேப்டாப் கொடுத்துட்ருக்கிறீங்க அந்த மாதிரி வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் அந்த லாஸ்ட் இயர் மட்டும் நீங்கள் எல்லாம் செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு பாதிக்காது. ஆனால் நம்மளுக்கு பின்னாடி வரும்போது, நம்ம அடுத்த ஜென்ரேஷன்லாம் ஆகும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அது பாதிக்கும். பெரிய சரியான ஒரு ஸ்கேம் இதெல்லாம். அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம், நம்ம தலைவர் திருப்பி கம்பேக் கொடுத்துட்டாரு. யாரு? எனக்கு புரியல, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு மாதிரி தான். ஸ்டாலின் அங்கிள், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? 5 லட்சம் கோடியோ வாங்கி நீங்க என்ன செலவு பண்ணீங்க எனக்கு தெரியல. அவ்வளோ கோடி ரூபா நீங்க பணம் வாங்கி நீங்க யோசிக்க மாட்டீங்களா? நீங்க அவ்வளோ கோடி ரூபா பணம் வாங்கி நீங்க தமிழ்நாட்டை நீங்க டெவலப் பண்றன்னு பேர்ல வந்து நீங்க கடன் ஆக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து ஒரு தமிழ்நாட்டில் வர ஒரு மனுஷன் மேல வந்து நீங்க கடனை தெளிச்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ என் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கடன் இருக்கு, அவன் ஒருத்தர் மேலே கடன் இருக்கு. என்னோட பர்மிஷனே இல்லாம என் மேல நீங்க எப்படி நீங்க கடனை நீங்க என் மேல செலுத்தலாம்? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. இவ்வளோ கோடி ரூபா நீங்கள் வாங்கினீங்க, சரி, நீங்கள் என்ன பண்ணுனீங்க அந்த அவ்வளோ கோடி ரூபா வச்சு? இப்போது நீங்கள் மெட்ரோ அந்த நீங்கள் டெவலப்மெண்ட்டு அதெல்லாம் கொண்டு வரேன்னு சொன்னீங்க, பிரிட்ஜு கட்டுறீங்க, நிறைய பண்ணுறீங்க, சரிங்களா? ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் அவங்க வந்து கிளைம் பண்ணி அவங்க வந்து அமௌண்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து என்ன மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% மட்டும்தான் நீங்கள் செலவு பண்ணுறது. 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு எனக்கு என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு நீங்கள் கணக்கு சொல்லுங்கள். நீங்கள் நான் வந்து ஓட்டு போடுறவங்களுக்கு எனக்கு நான் கணக்கு கேட்குறேன், நீங்கள் கணக்கு சொல்லுங்கள். எனக்கு 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு கணக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் நீங்கள் என்ன தலைமுறை உங்களையே நாங்கள் வந்து நீங்கள் சிஎம் சீட்லேயே உட்கார வைக்கிறோம். இவ்வளோ 30-40 வருஷமாக வந்து 30 வருஷம் கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபா கோடி ரூபா 4,80,000 5 லட்சம் ரூபா கோடின்னு வச்சுங்களேன். அது வரைக்கும் வந்ததை நீங்கள் 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ஆக்கியிருக்கீங்க.
சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 2 வீலர் எடுத்தால் சும்மா ஒரு சராசரி ஒரு டிவிஎல் எக்ஸல் எடுத்தால் வச்சுக்கலாம் 4000 5,000 ரோட் டேக்ஸ் போடுறீங்க. ஒரு 1,50,000 ரூபா பைக் எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு 15,000 20,000 ரோட் டேக்ஸ் போடுறீங்க. ஒரு 3 லட்சம் 4 லட்சம் பைக் எடுத்தால் கிட்டத்தட்ட 35,000 40,000 ரோட் டேக்ஸ் போடுறீங்க. ஒரு கார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் எடுத்தால் கிட்டத்தட்ட 5 லட்சம், மேக்ஸிமம் எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா வரைக்கும். இப்போ கார் போயிடுச்சு, 10 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாகவே ஆன் ரோடே இல்லை, அதனால ஒரு 8 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கும். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 லட்சம் ரூபா பக்கம் ரோட் டேக்ஸ் போடுறீங்க. அதுக்கு மேலே இருக்கிறதால தனி கணக்கு, அதெல்லாம் 20% அதுக்கு மேலே போயிடும். நீங்கள் வந்து ஒரு சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 லட்சம் 40 லட்சம் அதெல்லாம் போனீங்கன்னா 20% தான் நீங்கள் ரோட் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த பணமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானே போகுது, கவர்மெண்ட் தான் இருக்கும். அந்த பணம்லாம் என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் வச்சு நீங்கள் கடன் அடைக்கிறது இல்லையா? இல்லை எங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, அதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். நீங்கள் வந்து இப்போ கரண்ட் பில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளிகளுக்கு ஒரு கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஆட்சிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் வந்து 2 மாதத்துக்கு ஒருக்க வந்து பார்த்தீங்கன்னா 1000 2000 ரூபாய்க்குள்ள வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா பக்கம் வருது. அந்த பணம் எங்கே போகுது? அந்த பணத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு இதுக்கெல்லாமே கணக்கு சொல்லுங்க. நீங்கள் ஒரே ஒரு விஷயம், நான் வந்து ஏகப்பட்ட விஷயம் உங்களை பற்றி பேசினா இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டு இருக்கோம். எனக்கு நான் அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு மக்கள் நீங்கள் பார்த்துக்குங்க, 2000 2026 வரைக்கும் எவ்வளோ வந்து கடன் ஆகிருக்கு, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கெல்லாம் நீங்களாம் கேட்கணும். மக்களாக வந்து நீங்கள் ஒரு ஸ்டேஜை போட்டு இப்போ ஸ்டாலின் சார் பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் கூட்டமாக அங்கே வந்து கேட்கணும், நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு நிமிஷம், நான் வந்து மக்கள் ஓகே நான் விட்டுறேன். உங்களுக்கு சிஎம் சார் சரி, உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க, இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இது வந்து நடத்தும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் சொல்லணும், கணக்கு நீங்கள் சொல்லணும். ஏன்னா நான் உங்கள் ஓட்டு போட்டு அந்த சீட்டில் உட்கார வச்சுருக்கோம். நீங்கள் எதுக்கு அந்த செலவு பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக்கில் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். ஒரு பிடி ஃபார்ம் மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம், இது ரத்து பண்ணியிருக்கோம், என்னென்ன இப்போ விவசாய கடனா இல்லை கல்வி கடனா இல்லை சம்திங் எனிதிங் ஏதோ ஒன்று. ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், எங்களுக்கு சொல்லணும். அந்த ஒரு குவாலிட்டி நீங்கள் வச்சுட்டு கொண்டு வாங்க. அது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும். இப்போ அடுத்த ஆட்சி யார் மாறதா இருந்தாலும் அது கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எங்களோட காசு தான் அது, உங்களோட காசு இல்லை, எங்கள் காசு அது. நாங்கள் நாங்கள் வரி கட்டி நாங்கள் டேக்ஸ் பண்ணுறோம். டேக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போது ஓகே. ஆனால் இந்த மாதிரி ரோட் டேக்ஸ் ஆகட்டும் இல்லை மின்சாரம் வழியாகட்டும் இதெல்லாமே வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம்லாம் உங்களுக்கு தான் வருது. அது வந்து நீங்கள் எங்களுக்கு கரெக்டாக நீங்கள் சொல்லணும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யார் சிஎம் ஆனாலும் ஒரு கடன் வாங்கி ஒரு மாநிலத்தை டெவலப் பண்ணுறதுங்கிறது பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கடனே ஏகப்பட்ட கடன் இருக்குது. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கடன் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதெல்லாம் அடைக்கவும் முடியாது. இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, இதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. அதே மாதிரி மக்கள் நீங்களும் தெரிஞ்சுங்க, என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சு சிஎம் சீட்டில் உட்காந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற காசு சொன்னல, ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் பைக் வாங்குறாங்க, என்ன கணக்காச்சு, அதெல்லாம் எவ்வளோ மின்சாரம், எவ்வளோ கட்டணம் கட்டுறாங்க, இதெல்லாம் என்ன ஆச்சு பணம். இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் நல்ல ஒரு ஸ்டேட் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? இப்போ வரைக்கும் ரொம்ப மோசமான நிலைமையில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க தெரியுங்களா? ஒரு குடிசை தொழிலாளி வந்து உன்னையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டடத்துக்குள்ளே உன்னி போக முடியல. இவ்வளோ பணம் வாங்குறீங்களே, இவ்வளோ கடன் வாங்கிங்களா? அவங்களுக்கு கடன் வாங்கி இதே மாதிரி கடன் வாங்கி அவங்களுக்குலாம் வீடு கட்டி கொடுத்துருக்கலாம்ல. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த டாப்பிக்கில் பேசுகிறேன். இப்போதைக்கு நான் இந்த பட்ஜெட் மட்டும் நான் பேச விரும்பினேன். இதை நான் பேசிட்டேன். நீங்கள் கரெக்டாக சிந்திச்சு ஓட்டு போடுங்க. யார் சிஎம் சீட்டுக்கு யார் வந்தாலும், என்ன ஆட்சி மாறினாலும் யார் வந்தாலும் கடன் வாங்கி ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. அப்படி பண்ணாலும் எல்லா மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி பண்ணுங்க. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ கொஞ்சம் சீரியஸாக தான் போகும், ஏன்னா இது சீரியஸான டாபிக்னால அப்படி தான் போகும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை வேறு டாப்பிக்கில் வேறு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு.